அண்மை செய்தி. டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவேரி ஒழுங்காற்று குழு உத்தரவு குறித்து ஆணைய உறுப்பினர்கள் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்நிலையில் 24ஆம் தேதி காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காவேரி ஒழுங்காற்று குழு உத்தரவு குறித்து ஆணைய உறுப்பினர்கள் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் காவேரி ஒழுங்காற்று குழு உத்தரவு குறித்து ஆணைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்த உள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ஜூலை 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி அளவில் காவேரி ஆணைய கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் காவேரி ஒழுங்காற்று குழு உத்தரவு குறித்து ஆணைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. வணக்கம். காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி டெல்லியில் கூட உள்ளதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடுவதை தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் எல்.கே. ஹல்தர் தலைமையில் வரக்கூடிய 24ஆம் தேதி கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகள் பங்கேற்க அழைப்பு என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறந்துவிட பரிந்துரைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஏற்கனவே தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர மறுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை விடுவிக்க வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் எல்.கே. ஹல்தர் தலைமையில் வரக்கூடிய 24ஆம் தேதி கூட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.